ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி புதன்கிழமை ஈவினிங் தான் நம்ம செடிகளை சுற்றி இருக்கிற புல்லெல்லாம் நம்ம க்ளீன் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு க்ளீன் பண்ணிகிட்ருக்கேன். போன டைம் நிறைய புல் இருந்துச்சு. ஆனால் பரவாயில்ல, இந்த டைம்லாம் புல் கம்மியாக தான் இருக்குது. ஏன்னா நம்ம புல்லை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு மருந்து அடிச்சிருந்தோம். ஆனால் இதெல்லாம் பார்த்திங்கன்னா செடியை சுற்றி புல் இருக்கிறது மட்டும்தான் இருக்குது. மற்ற இடத்துல எந்த ஸ்பேஸ்லையுமே இல்லை. ஏன்னா செடிகளுக்கு பற்றக்கூடாதுன்னு நான் கொஞ்சம் கம்மியாக அடிச்சிருந்தனால அங்கே அருகம்புல் எல்லாம் நிறைய வந்திருக்கு. கையில் சும்மா வெறுமனையாக இழுக்க முடியல, கொஞ்சம் வலிக்குது. அதனால் கொஞ்சம் நம்ம தண்ணியை தெளிச்சிட்டு அதுக்கப்புறம் நம்ம க்ளீன் பண்ணும்போது புல் ஈஸியாக நம்ம கைக்கு வந்துடும். அதனால தான் கொஞ்சம் தண்ணி அடிச்சிட்டு அதுக்கப்புறம் க்ளீன் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அடிச்சுக்கிட்டு இருக்கேன். பார்த்திங்கன்னா இந்த புல்லை போன டைமே நிறைய க்ளீன் பண்ணியாச்சு. இந்த இடத்துல செடி வச்சுருந்தேன், அது கொஞ்சம் நல்லா இருந்துச்சு. அதாவது துளசி இதெல்லாம் வச்சுருந்தேன். ஆனால் அது வளரவே இல்லை. இவ்வளோ புல் இருந்தால் அது எங்கே வளரும்? அதனால் துளசியை நம்ம கட் பண்ணி போட்டாச்சு. அதுக்கு பதிலாக இங்கே நான் வேறு செடி ஏதாவது ஒன்று வைக்கணும். துளசியும் வைக்கணும், அது வேறு சைடில் வைக்கணும். ஏன்னா இங்கே வச்சோன்னா வளரவே மாட்டேங்குது. அதனால் வேறு இடம் ஸ்பேஸ் பார்த்து தான் வைக்கணும். இவ்வளோ புல் இருந்தால் ஃப்ரெண்ட்ஸ் எங்கே வளரும்? வாழைலாம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் க்ளீன் பண்ணி விட்டணும் அப்பப்போ. அப்போ தான் வாழை நல்லா வளரும். இவ்வளோ புல் உள்ளே இருக்குது. அதனால் இவ்வளோ சத்தையும் இது வாங்கிக்கிறோம். நம்ம எவ்வளோ தான் உரம் போட்டாலும் இந்த அருகம்புல் தான் மண்டிக்கிட்டு வருது. அதனால் க்ளீன் பண்ணிட்டான்னா வாழை அடுத்து நம்மளுக்கு வளரும்போது நல்லா தழுத்து வளரும். என் பையனுக்காக தான் இந்த வாழையை வச்சுருக்கேன். ஏன்னா அவனுக்கு வாழையில் சாப்பிட்றது ரொம்ப பிடிக்கும். அதுக்காகவே வீட்டில் ஒரு வாழை வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வச்சுருக்கேன். அது பார்த்திங்கன்னா பிச்சிப்பூ கன்று தான். அதுக்கு அடுத்து முல்லைப்பூ. ரெண்டையுமே எங்கள் அப்பா பந்தல் போட்டு தந்தாங்க. இப்போ கொஞ்சம் நல்லா இருக்குது. பந்தல் போடாமல் இருக்கிறத விட இப்போ பந்தல் போட்டதுக்கப்புறம் நிறைய பூ, டெய்லி எனக்கு பூ கிடைக்கிது. அது பார்த்திங்கன்னா எனக்கு பேக் சைடில் இருக்குது கருகப்பிலை கன்று. இப்போ தான்ப்பா தளர்ந்து கொஞ்சம் எட்டி பார்த்துருக்கு. ஏன்னா இதுக்கு முன்னாடி வளரவே இல்லை. நான் வச்சது அப்படியே வச்ச மாதிரியே தான் இருந்துச்சு. கொஞ்சம் உரம் வச்சு விட்டேன். அதனால இப்போ கொஞ்சம் நல்ல தழுத்து வந்திருக்கு. இதில் ஒரு பைப்லைன் வேறு போயிட்டுருக்கனால கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. ஊடையில் பைப்பு மேலே பற்றக்கூடாது. அதுக்காண்டி பார்த்து பிடுங்க வேண்டியதாக இருக்குது புல்லை எல்லாத்தையுமே. பார்த்திங்கன்னா அதிகமாக இருக்குது புல். அந்த ஓரத்தில் எல்லாமே இடுக்கில் பிடுங்க முடியாத அளவுக்கு எரிச்சலாக இருந்துச்சு. சரி என்ன செய்யணும், அம்மா தானே இந்த வேலையை செய்யணும், வீட்டில் உள்ள வேலையெல்லாம். அதுக்காண்டி இதை ஒரு வெயில் டைமில் இறங்கினதுக்கப்புறம் தான் கொஞ்சம் செய்வேன். மார்னிங் டைமில் இங்கே நிற்க முடியாது, எதிர் வெயில் ஓவராக இருக்கும். இங்கே பார்த்திங்களா, எனக்கு பைப் கனெக்ஷன் இங்கேருந்து தான் போகும் வாசல் தெளிக்கிறதுக்கு. ஆனால் நைட்டு டைம்லாம் இங்கே பைப்பை ஓப்பன் பண்ண முடியாது, கொஞ்சம் பயமாக இருக்கும். ஏன்னா இங்கே புல்லாக இருக்கா. ஸோ எது பூச்சி ஜீவராசிகள் எல்லாமே இங்கே தான் இருப்பாங்க, படுத்துருக்கும். ஏன்னா குளிர்ச்சியாக இருந்தாலே வரும்னு சொல்லுவாங்க. ஸோ அதுக்காண்டி நைட் டைம்லாம் நான் எதுவும் பைப்லாம் இங்கே திருக வரமாட்டேன். ஆனால் சாயங்காலம் ஈவினிங் டைமில் வாசல் தெளிக்கணும் இல்லையா, ஸோ அதுக்காக நான் பைப்பை திறக்கும்போது கொஞ்சம் பயமாக இருக்கும். ஏன்னா புல் கொஞ்சம் வளர்ந்துட்டனாலே நம்ம அதுக்குள்ளே மிதித்து தான் போகிற மாதிரி இருக்குன்றனாலே சரி க்ளீன் பண்ணிடுவோம் அப்படின்ட்டு தான் க்ளீன் பண்ணிகிட்ருக்கேன். என் பையனும் அடிக்கடி இந்த பைப்பை ஓப்பன் பண்ணிக்கிட்டு வெளியில் விளாண்டுக்கிட்டு ஏதாவது செஞ்சுக்கிட்டு இருப்பான். அப்புறம் பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு புல்லை கொஞ்சம் க்ளீன் பண்ணியிருக்கேன். அந்த சைடும் முல்லை செடி, அதுக்கப்புறம் கீரை செடி வச்சுருந்தேன் இல்லையா, அங்கேயும் கொஞ்சம் புல் ஸோ சின்னதாக இருக்கும்போதே நம்ம க்ளீன் பண்ணிட்டோம் அப்படின்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் வளர்ந்ததுக்கப்புறம் நம்மளால் க்ளீன் பண்ணவே முடியாது, அவ்வளோ கஷ்டமாயிரும். எனக்கு ஒரே ஒரு பிரச்சனை, இந்த பைப்லைன் குறுக்க வர்றதுனால எனக்கு ரொம்ப எரிச்சலாக இருக்குது. ஏன்னா புல்லை க்ளீன் பண்ணுறதுக்குள்ளேயும் தலைவலியே அந்த அளவுக்கு இருக்குது புல். பார்த்திங்கன்னா ஒரு இதாக க்ளீன் பண்ணிகிட்ருந்தேன். சரி ஓரளவுக்கு நம்மளுக்கு கொஞ்சம் க்ளீன் பண்ணால் போதும்
ஏன்னா ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ரொம்ப வேர் வந்து நல்லா பிடிச்சி போய் இருக்குது. அதான் எனக்கும் கொஞ்சம் கஷ்டமாகவே இருந்துச்சு. அதனால் வந்து ஓரளவுக்கு நான் க்ளீன் பண்ணியிருக்கேன். பார்க்கும்போது இப்படி தெரியும். இப்போ பாருங்கள், க்ளீன் பண்ணதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா தெரியும். இப்போ கொஞ்சம் ஓரளவுக்கு முதல்ல நான் புல்லை வந்து க்ளீன் பண்ண வர்றதுக்கும் இப்போ உள்ளதுக்கும் உங்களுக்கு வித்தியாசம் தெரியும். நிறைய புல் இருந்துச்சு பார்த்திங்களா, எவ்வளோ புல் பிடுங்கி வச்சுருக்கேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஓகேவா? தேங்க்யூ ஸோ மச்.